35, 36, 37வது சாப்டர் நிந்திர நீலம். சத்ராஜித் இறந்து போறாரு. சததன்வா ஒரு மிகப்பெரிய ஒரு கோழையான ஒரு செயலை பண்ணியிருக்கான். அது படிக்கும் பொழுது சத்யபாமாவுக்கு மட்டும் ஷாக் ஆகலை, எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக் வந்தது. என்னடா திடீர்னு வந்து இன்னும் சத்யபாமாவோட அப்பாவே ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் வந்து இல்லை, அந்த ஆள் எங்கேயோ கூத்தடிக்க போயிட்டான் அர்ஜுனனோட அஸ்தினபுரிக்கு. ஸோ ஒரு பயங்கர பிளான்டு ஈவெண்ட் இன் அ ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ. ஆனால் அந்த 35, 36 சாப்டர், 37 சாப்டர் முழுசாக படிக்கும்பொழுது, எஸ்பெஷலி 35வது சாப்டர் படிக்கும்பொழுது எனக்கே உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் வந்துச்சு. என்னடா அவன் எப்படி பண்ணாவன், என்ன தைரியம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணிகிட்டே இருந்தது. உண்மையிலே அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணப்படுற எல்லா டவுட்ஸும் ஒரு வாசகனுக்கு வரும்னு நினைக்கிறேன். எப்படி ஹவு கேன் ஹி டூ திஸ்? அதுவும் அப்படி தலையை வெட்டி அப்படி எடுத்துகிட்டு போனான். புதுப்பேட்டை படத்தில் வர தனுஷ் மாதிரி. லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் சர்ப்ரைசிங், ரொம்ப ஷாக்கிங்காக அந்த இன்சிடெண்ட்டை படிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் சத்யபாமா எப்படி ரியாக்ட் பண்ணுறா, அதுக்கப்புறம் திருஷ்யத்யும்னும் சாத்தியகியும் கிருதவர்மனும் அக்ரூரரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எப்படி அங்கே போய் தாக்கி அந்த சியமந்தகமணி எடுத்துட்டு வரலாங்கிறதுக்கு திருஷ்யத்யும்னன் கிவிங் லாட் ஆஃப் ஐடியாஸ். இந்த நாவல் முழுக்கவே லைக் திருஷ்யத்யும்னன் இஸ் கோயிங் டு பி த சென்ட்ரல் கேரக்டருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரொம்ப 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 தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்போவுமே வெண்முரசில் இல்லை பொதுவாகவே ஜெயோட எழுத்தில் ஒரு ஒரு டோன் இருக்கும். த சென்ட்ரல் கேரக்டர் தட் வில் கிவ் ஆல் த ரொம்ப விஸ்டமான சில விஷயங்கள் சொல்லும், ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவலான சில விஷயங்கள் சொல்லும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தட் பர்டிகுலர் கேரக்டர் வில் கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் தென் டெல் எவ்ரி திங். லைக் அந்த ஒரு குரல் இப்போ திருஷ்யத்யும்னன் தாவிருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த ஜெயமோகனுடைய இன்டலெக்சுவல் விஸ்டம் நிறைஞ்ச, அவருடைய மேதமை நிறைந்த ஆவி வந்து இப்போ திருஷ்யத்யும்னன் தாவிருக்கு. அது ஒவ்வொரு நாவல்லையும் சில பல கேரக்டருக்கு தாவி 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 போகும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ வில் ஃபீல் லைக் ரீடிங் த சேம் லைக் கேரக்டர். அந்த கேரக்டர் பேர்லாம் எதுவுமே சொல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோட் எடுத்து சொல்லும் பொழுது யூ ஓன்ட் லைக் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ டவுன் சைட் ஆஃப் லைக் திஸ் பர்டிகுலர் ஃபிக்ஷன் ஆர் சம்திங், பட் somehow இட்ஸ் அன் அப்சர்வேஷன், அவ்வளோதான். இது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமான நாக்கில் கண்ணை மூடிட்டு ஒரு கோட் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த கோட்டு ரொம்ப 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 அரிதாகவே யார் சொல்லியிருக்கா, எந்த கேரக்டர் சொல்லியிருக்காங்க, எதுக்காக சொல்லியிருக்காங்கங்கிறது சொல்ல முடியும். இல்லைன்னா மற்றபடி ரொம்ப ஜென்ரலைஸ்டு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல்லேருந்து வந்த ஒரு கோட்டாகவோ, அதுலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நிறைய இடங்களில் ஜெயமோனுடைய பல கதாபாத்திரங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் டோன் எடுத்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நாவல் முழுக்க திருஷ்யத்யும்னன் அது மாதிரியான ஒரு டோனை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் சி ஜே இன் திருஷ்யத்யும்னன் இன் இந்திரநீலம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் செட் ஆகிட்டேன் இப்போ. ஸோ அதனால தான் லைக் எக்கச்சக்கமான புரிதல்கள், எக்கச்சக்கமான உளவியல் கண்டுபிடிப்புகள், இல்லை ரியலைசேஷன்ஸ், லைஃப் பற்றின ரியலைசேஷன்ஸ், போரை பற்றின டீட்டெயில்ஸ், லைக் நிறையா, எஸ்பெஷலி அந்த பக்கம் சாத்திகின்னு ஒரு புது ஆள் போருக்கு ரொம்ப 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 லைக் புதுசாக போர் பண்ணக்கூடிய ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அதில் திருஷ்யத்யும்னனுடைய எக்ஸலன்ஸ் ஆர் பிரில்லியன்ஸை காமிக்கிறது இருக்குல்ல, அவனுடைய புரிதல், போரை பற்றின புரிதல், இதெல்லாம் சொல்கிறது இருக்குல்ல. It's almost like again like that particular tone is coming through Drishthyumnan actually. ஸோ அப்படியே அந்த சாப்டருக்குள்ளே போய்டும். மற்றபடி எகைன் அண்ட் எகைன் அந்த ஷாக்கிங்காக தான் இருந்தது. எப்படி சததன்வா இப்படி பண்ணுறான், அதுக்கான மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணமும் சொல்லப்படுது. அதைத்தான் நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு why he did this, how did he get the லைக் கட்ஸ், அந்த கரேஜ் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக இவன் எப்படி இருந்தாலும் ஹீ சப்போர்ட்டட் பை லைக் மகதமந்தன் காசி. அதுக்கப்புறம் எங்கே கை வச்சாலும் ஜராசந்தரும் காசியோடைய அரசர்களும் இவனுக்கு வந்து துணை நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. ப்ளஸ் முக்கியமான இடம், அதை நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். போருக்கு போகவே விரும்பாத துவாரகை. போர் பண்ணால் கண்டிப்பாக இட்ஸ் அ லாஸ், எக்கனாமிக்கல் லாஸ் தான் நிறையா வரும். ஒரு ட்ரேடு அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நேஷன், வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு நகரம், என்றைக்குமே போரில் ஈடுபட்டு காசை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபியில் இருக்கக்கூடிய துவாரகையை சீண்டி பார்க்குறான். ஸோ கிருஷ்ணனே சிண்டி பார்க்கக்கூடிய சததன்வா அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ ஹீ ஹேஸ் திஸ் பாசிபிலிட்டி. அவன்கிட்ட இந்த தைரியம் எப்படி வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஹீ ஹேஸ் தட்
லைக் ஒரு 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 ப்ராபபிலிட்டி ஆஃப் துவாரகை நாட் அட்டாக்கிங் ஹிம் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் so and so ரீசன், ரைட்? அண்ட் ஹி ஆல்சோ ஹேஸ் அ பக்கபலம் ஆன் லைக் ஆல் திஸ் திங். ஸோ ஒரு தூண்டுதல்னாலையும், மகத்துடைய காசியோட தூண்டுதல்னாலையும், அதே சமயத்தில் இவங்க போர் எடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சில டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும், பிஸ்னஸ் ட்ரேடை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு ஆள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுட்டு போய் ட்ரேடை மட்டுமே கவனிக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணனுடைய துவாரகை இவனை எதிர்த்து போர் வராது. அப்படியே போர் வந்தாலும் இவனுக்கு சப்போர்ட்டிவாக 2 பெரிய நேஷன்ஸ், 2 பெரிய சிட்டியோடைய அரசர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதுனாலையும் இவ்வளோ நம்பிக்கைகளையும் இவ்வளோ பாசிபிலிட்டிஸையும் கணக்கு பண்ணி ரொம்ப கரெக்டாக யோசித்து எடுத்த ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக தான் நம்ம பண்ணியிருக்கான். அதுதான் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பார்த்துப்போம். பட் இந்த ஒரு புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, ஸோ இட்ஸ் a really good understanding of like how we should take a decision by looking at the people, looking at their characteristic traits. அந்த மாதிரிலாம் உண்மையிலே ஒரு அரசு சூழல் பயங்கரமாக தற்கால பொலிட்டிக்கல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் படிக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு சர்டன் டெசிஷன்ஸ் ஆர் மேட், ஒய் சர்டன் டெசிஷன்ஸ் ஆர் மேட், இந்த மாதிரியான சில நிறைய லேர்னிங்ஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உள்ளுக்குள்ளே போயிடலாம். சாத்திகி தனக்குள் என எங்கனம் இதற்கு துணிந்தான் என்று எத்தனை எண்ணியும் என்னால் உணர முடியவில்லை என்றான். திருஷ்டிம்னன் அது கோழையின் செயல், அவர்கள் எப்போதும் மறுபடி கூடுதலாகவே அடிப்பார்கள் என்றான். இது குறிப்பத தலையை வெட்டினது இருக்குல்ல, அப்படியே மது அருந்திட்டு எழுந்து நிற்கிற சத்ராஜித்து சுயமந்தகமணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திருட்டுத்தனமாக தான் சாத்திகி உள்ளே பூந்து யாருமே இல்லாத நேரங்கள் தான், அதுவும் அவ்வளோ அவ்வளோ கால்குலேட்டட் லைக் பிளான்டு மர்டர் பிளான்டு கொள்ளை தான் அது, கொலை தான். யாருமே இல்லாத மதிய நேரத்துக்குள்ளே வந்து, அதுவும் முகமூடிலாம் அணிந்து ஒரு மாறுவேடத்தில் வந்து நகருக்குள்ளே நுழைந்து, அதுக்கப்புறம் போதையில் தள்ளாடிட்டு இருக்கிற ஒரு ராஜாவோட ஃபஸ்ட்டு கையை வெட்டி, அதுக்கப்புறம் வேணும்னே அந்த ஆளோட கழுத்தை வெட்டி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் வைக்கிறது இருக்குல்ல. ஸோ தட் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப கோரமாக இருந்தது. அந்த காட்சிகள்லாம் படிக்கும் பொழுதே அது மைண்டில் வர்றப்போ ஓ மை காட் அப்படின்றது, அது அந்த ஷாக் வேல்யூ கொடுக்குது. ஆக்சுவலாக அந்த ஷாக்கிங் வேல்யூவை தாண்டி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, ஒரு கோழையின் செயல் அது. அவன் எதுக்கு கழுத்தை வெட்டினான்? சேம் வந்து நிறுத்தி போகலாம்ல, கையை தான் வெட்டிட்டான்ல, வந்தவன ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கையை வெட்டுறான்னு கூட வச்சுக்கலாம், இல்லை கொண்டுட்டு போயிடலாம். அதை கழுத்தை வெட்டி எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சு அதுக்கப்புறம் தூக்கி போகிறதுட்டா, அதுக்கு ஒரு கோழையின் செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே பயந்தவங்க தான் ஒரு அடி கூட அடிப்பாங்க. ஆக்சுவலாக எங்கே அவன் எழுந்திரிச்ச போகிறானோ, எழுந்திரிச்சு நம்மளை திருப்பி அடிச்சிட போகிறானோ, இல்லை ஒரு பதட்டத்தில் லைக் ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான், ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறான் சததன்வா, பின்னாடி நம்மளுக்கு என்ன வேணால் ஆகலாங்கிற ஒரு பயத்தோடையே அவன் எல்லா செயலையும் செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது, அந்த பதட்டத்தோடு செய்யும் பொழுது ஒருபடி கூட மேலே செய்கிறது தான் இயல்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த பதட்டத்திலேயே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறது இருக்குல்ல, அந்த ஓவர் டூயிங் தான் சததன்வா கழுத்தை இருக்கிறத பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ லைக் தட்ஸ் ஹவ் ஐ கேன் சி திஸ். ஒரு ஆன்சைட்டி, அந்த நர்வஸ்னஸ் வருது, ஒரு சின்ன பயம் இருக்குது அவனுக்குள்ளே. பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு, இதை பண்ணணும்னு நுழைஞ்சாச்சு, இனிமேல் பேக் அடிக்க முடியாது, அப்படி பேக் அடித்தா நம்ம காலி. ஸோ இதனால இப்போ இதை பண்ணியே ஆகணும், அட்லீஸ்ட் இதையாவது இன்னும் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தை தான் பண்ணுறானுங்க. இட்ஸ் வெரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் நான் நம்புகிறேன். அதை கரெக்டாக துஷ்யத்திம்னன் நாளைக்கு எடுத்து சொல்கிறதுக்குல. ஸோ யா, களஞ்சியத்திலிருந்து செல்லும் ஒவ்வொரு பொண்ணும் இன்னொரு பொண்ணுடன் திரும்பி வர வேண்டும் என்று எண்ணுபவர் யாதவர். போர் என்பது பொன்னை அள்ளி புழுதியில் வீசுவதற்கு நிகர் என்று அவர் சொல்வதுண்டு. ஸோ இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி இது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேசிக்கலி ஐ மீன் லைக் கரண்ட் டே வேர்ல்டோட எப்படி வேணால் பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். போர் என்பது பொண்ணை அள்ளி புழுதியில் வீசுவதற்கு நிகர் என்று அவர் சொல்வதுண்டு. இதற்காகவே லைக் பல இடங்களில் பல முரண்கள் வரும்பொழுது திரும்பி பார்க்காம லைக் போயிட்டே இருந்திருக்காங்க. யாதவ் எஸ்பெஷலி துவாரகை வந்து தே அவாய்டட் லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஜஸ்ட் டு க்ரோ எக்கனாமிக்கலி. இது லைக் we should be dangerous but we should not harm others, we should not be harmful to others அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் இது மாதிரி இந்த மாதிரியான தேவையில்லாத சண்டைகள், கான்ஃப்ளிக்ஸு, இதெல்லாம் நம்மளுடைய க்ரோத்தை, நாம் போகிற பாதையில் வந்து வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், இதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு கண்டுக்காமல் மேலே போகிறது ஒரு வகை. ஆனால் அப்படி கண்டுக்காமலே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் வந்து சம்பவம் நமக்குள்ளே நம்மளுக்கு பயந்து ஓடுறோமோ இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துகிட்டே இருக்கும் நினைக்கிறேன். நச்சு தான்
இந்த கான்ஃப்ளிக்ஸு தேவையில்லாத விஷயங்கள்லாம் லைக் நான் முன்னேறணும்னு நினைக்கிறப்போ ஒருத்தனை நோக்கி எதிர்த்து சில விஷயங்கள் போர் புரியணும், இல்லை ஒரு சண்டை போடணும் இப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப நார்மல் லைஃப்பில் ரொம்ப சைக்காலஜிக்கல் யோசிக்கும் பொழுது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் எந்த பிரச்சனையும் வராமல் நாம் நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், நம்ம பிளான் பண்ண விஷயங்கள், நம்ம டார்கெட் பண்ணி வச்சுருக்க விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கணும். நடுவில் எந்த தடங்கள் வந்தாலும் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக. பட் சம்ஹவ் ஐ ஆல்சோ ஃபீல் தட் இப்படி நம்ம போயிட்டு இருந்தோம்னா அது ஒரு மெக்கானிக்கலாக தான் இருக்கும். நடுவில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ஸோ சண்டையோ அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதுலேயும் நம்ம முழு மூச்சாக இறங்கி ஏதாவது பண்ணி அதை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸில் திரும்ப நம்மளுடைய பாதையில் போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ ஒரு விதமான லைக் போத் ஆங்கிள்ஸ் ஆர் தேர். லைக் சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போகும்பொழுது ஒருத்தனோட சண்டை போட்டு அன்றைக்கி ஆஃபீஸில் போய் மீட்டிங்லாம் வந்து லைக் கெவாட்டிக்காக போகிறது வந்து இட்ஸ் நாட் ஆல் லைக் குட் திங். பட் அட் த சேம் டைம் வேணுனே வந்த சண்டையை விடாமல் வந்த சண்டையை வந்து கண்டுக்காமல் இருக்கிறதும் ஒரு மாதிரியான நமக்குள்ளேயே நாம் வந்து ஒரு கோழையோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி திங் ஆக்சுவலாக. நமக்குள்ளே நாம் எப்படி நம்மளை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தோம்னா வி கேன் மெச்சூர்ட்லி லைக் கிராஸ் ஓவர் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ துவாரகை பண்ணுற மாதிரி. ஆனால் துவாரகை இப்போது இதை விடவும் முடியாது. ஏன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்குது. சேமந்தகமணியை கொண்டு சென்றவனை விட்டுவிட்டால் யாதவ குலங்கள் துவாரகை மேல் நம்பிக்கை இழப்பார்கள். ஒரு படை கொண்டு சென்ற சததன்வாய் வெல்லாமல் இருந்தால் இளையாதவர் ஒருபோதும் யாதவ பெருங்குடுங்களை தன்னுடன் நிறுத்த முடியாது. சததன்வா தான் அந்த மணி கவர்ந்ததை காட்டியே தன்னை ஒரு யாதவர் தலைவனை நிறுத்தி சில யாதவ கொடிகளை சேர்த்து கொள்ளவும் முடியும். ஆகவே இது நன்கு எண்ணி துணிந்த செயலை என்றான் திஷ்டத்யும்னன். ஸோ திஷ்டத்யும்னன் எகின் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நடக்கிறதெல்லாம் வச்சு. அவனுக்கு வந்து அரசு சூழல் நிறையா தெரியும். சாத்தியை விட ஏன் சத்யபாமாவோடையோ அதுவும் ஒன்று பின்னாடி வருது, அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ். அண்ட் தென் லைக் எப்படி யார் எப்படி சிந்திக்கிறாங்கிறதுல சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். இந்த இடத்துல இந்த கான்ஃப்ளிக்டை விட்டு ஒதுங்கவே முடியாது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் someone is coming and touching your family member and then leaving. லிட்ரலி அதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. நாம் பாட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கோம். ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்தை நோக்கி, வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்னு வச்சுப்போமே. திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து பூந்து லைக் ஹீஸ் டிஸ்ரப்டிங் த ஹோல் திங், ஹீஸ் டச்சிங் த விமன் ஆஃப் அவர் ஃபேமிலி, என்னென்னவோ பண்ணிட்டு போகிறான். அப்படிங்கிறப்போ எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? லைக் ஒன்று அதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போ, கேர்ஃபுல்லாக அப்படிங்கிறது ஒரு இது. அது வேற ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் இந்த இடத்துல இதையும் விட்டுட்டு நான் இருக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இது ஒரு குடும்பம், ஒரு இண்டிவிஜுவல், அவனோட ஐடென்டிட்டி அவன் எப்படி பார்க்கணும், இதை பற்றின ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் இந்த இடத்துல ஒரு அரசனுக்கு, ஒரு மக்களை ஆளும் அரசனுக்கு இந்த ஒரு டைலமா இருக்க போகுது. லைக் ஒரு ஒட்டுமொத்த சமூகமே அவனை எப்படி பார்க்க போகுது, ஹவு தட் பர்டிகுலர் சமூகம் இஸ் கோயிங் டு பர்சீவ் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட், ஆஃப்டர் திஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது பயங்கரமான ரொம்ப 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 த மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் கன்ஃபியூசிங் திங் டு டிசைட் சம்திங். டிசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல, ஓ மை காட். அதனால தான் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு மேலே நான்லாம் வந்து எதை வேணால் பண்ணிடலாம். ஆனால் டிசிஷன் மேக்கிங் இஸ் த ஒஸ்ட்டு அண்ட் தென் லைக் த மோஸ்ட் டஃபஸ்ட்டு ஜாப் இன் த வேர்ல்ட். டு டிசைட் சம்திங் அண்ட் தென் கோ இன் தட் பர்டிகுலர் பாத் அப்படிங்கிறது ரொம்ப 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 டஃபஸ்ட் ஜாபாக தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் ஜாலியாக எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரா, சோதனை வரலாம், நீங்களாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஜாலியாக எஸ்கேப் ஆயிட்டான். இந்த இடத்துல கிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பான், அதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் எனக்கு ரொம்ப 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 ஆசையாக இருந்தது. பட் he escaped actually. So yeah. பாய் நுனியில் கட்டப்பட்ட மீன் எண்ணெய் விளக்கு மண்ணிலிருந்து ஒரு செந்நிறக்குருவி போல் மேலெழுந்தது. இது ஒரு சின்ன ஒரு ஊமை நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஒரு செந்நிறக்குருவி போல் கட்டப்பட்ட மீன் எண்ணெய் விளக்குகள்லாம் மண்ணிலிருந்து மேலெழுந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பாய் விளக்கில் லைக் கப்பல் படகுல மேலெத்தப்படுற அந்த பாய் லைக் மீன் விளக்குகள். ஸோ அது ஒரு சின்ன ஊமை நல்லா இருந்தது. திஷ்டத்யும்னன் அவளை நோக்கி கொண்டிருந்தான். ஆளுமை மிகுந்தவள் என்றாலும் அரசு சூழ்தல் கற்காதவள். அரசியர் ஒருபோதும் அடிப்படை செய்திகளை படைத்தலைவரிடம் கேட்க மாட்டார்கள். இப்போ சின்ன சின்ன நுவான்ஸ்டான விஷயங்கள் இருக்குல்ல. எகினன் சத்யபாமாவுடைய நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர டிரான்சிஷன் நடக்குது. எப்படி இருந்து சத்யபாமா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அதில் இவளுடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் லைக் கீழே இறக்கிறதுக்கான நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. லைக் ஒரு அரசியர் அரசு சூழல் வந்து இன்னும் முழுசாக கற்காதவள் அப்படிங்கிறத திஷ்டத்யும்னன் பார்வையிலேருந்து ஒவ்வொரு இடமா சொல்லும் பொழுது சத்யபாமா பற்றின ஒரு இமேஜ், ஒரு பிம்பம் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு எனக்குள்ள. ஆக்சுவலாக ஒரு அடிப்படை செய்தியை படைத்தவர்களும் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சாதாரண விஷயம். இப்போது எப்படி ஒரு இன்னைக்கு கார்பரேட்டாக கம்பேர் பண்ணவே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச உலகம் அது
ரொம்ப 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 ஒரு ஹை போஸ்ட்டில் டேரக்டர், சீனியர் டேரக்டர், இல்லை ஒரு சிஎக்ஸ்ஓ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு சாதாரண ஒரு ஃபஸ்ட் லெவல், ஒரு ஒர்க் லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து கொஞ்சம் சேல்ஸ் என்னன்னு சொல்லி, சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி, லைக் he has to know his business, he has to know like everything, he has to know like what needs to be done. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு விஷயத்த என்னாலுமே வந்து கேட்க மாட்டேன். ஒரு கேட்கக்கூடாத கேள்வி. எப்படி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவன் ரொம்ப 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 லோவர் பொசிஷனில் இருக்கவன்ட்டு ஒரு கேட்கக்கூடாத கேள்வியை லைக் கேட்டு அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போது அந்த ஒரு டேட்டா பாயிண்ட் போகிறோம் அங்கே சுற்றி உள்ளவங்களுக்கு அவள் எவ்வளோ டம், like she's not like smart at all, she has to like grow a lot, she is just at a very very basic level when it comes to like அரச சூழல் இப்படிங்கிற ஒரு சின்ன பெர்செப்ஷன் உண்டாயிடும் ஆக்சுவலாக இந்த ஒரு இன்சிடென்ட்னாலே எனக்கு தெரிஞ்சு. லைக் அதுதான பெர்செப்ஷன், அங்கே தான் பெர்செப்ஷன் வேலை செய்யுது ஆக்சுவலாக. வஞ்சகர் பிறரையும் வஞ்சராகவே எண்ணுவர், விழைவு கொண்டவர் பிறரது விழைவுடனே உரையாடுவர். எந்த உடல்நிலையில் இளையாதவரை எதிர்க்க சதன்வா எண்ணினானோ அதே உடல்நிலையில் இவர்கள் இருப்பதாக அவன் எண்ணுவான். இவர்கள் மேல் சற்று ஐயம் இருந்தால் கூட ஒரு முறை பேசி பார்ப்போம் என்றதான் அவனாக ஓடும். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஈக்குவேஷன் போடுறான் திருஷ்யத்யும்னன். இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிறப்போ சத்யபாமா இஸ் ஓகே, அக்ரூர் வழக்கம் போல் ஒரு நாடகத்தனமான ஒரு எதிர்ப்பு காட்டுறாரு. அந்த இடத்துல ஃபிக்ஷனில் இந்த ஒரு இடங்களில் ஃபிக்ஷனல் பாயிண்ட்ஸில் ஐ சம்ஹவ் ஃபீல் தட் I won't say it's a convenient writing that's becoming a buzzword in movie criticism and all, but it's not convenient. But ஒரு சின்ன எதிர்ப்பு வருது, அது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கா? லைக் இப்போ திருஷ்யத்யும்னன் சொல்கிற அந்த ஐடியா இருக்கே, அக்ரூரையும் கிருதவர்மனையும் லைக் சியமந்தமணியாக வைக்கணும், சததன்வா கிட்ட போய் பேச சொல்லுவோம், அவங்களுக்கு விளைவு இருக்கிற மாதிரி பேச சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது திருஷ்யத்யும்னன் ப்ரொப்போஸ் பண்ணி அக்ரூர்கிட்ட இந்த கிருதவர்மன் மட்டும் அவ்வளோ பெரிய இதில் அக்ரூர் அவ்வளோ பெரிய அப்போசிஷன் வந்தாலும் he also getting like quickly convinced because of like சத்யபாமா's this thing. ஸோ ஒரு மாதிரி சத்யபாமாவை வேறு வழி இல்லை, திருஷ்யத்யும்னனை மட்டும்தான் அவள் கேட்டே ஆகணும் பிகாஸ் ஆஃப் ஹர் வெரி வெரி லோ எக்ஸ்பீரியன்ஸ், லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அரசு சுதல். அந்த இடத்துல திருஷ்யத்யும்னன் எழுந்து தைரியமாக பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது உண்மையிலே லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு சரி இதே கேட்போம். ப்ளஸ் தேர் ஆல்சோ லைக் எமோஷன், ஷீ இஸ் ஆல்சோ எமோஷனலி இம்பேக்டட். லைக் சம்மன் கில் ஹர் ஃபாதர், தாளை எடுத்து அப்படி தலையை தூக்கி போட்டிருக்கான். அப்போ அவளுக்கு இருக்கிற கோபம், அவளுக்கு இருக்கிற லெஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக ஷீ இஸ் டிபெண்ட் ஆன் லைக் திருஷ்யத்யும்னன். அதனால தான் ஷீ இஸ் கன்வின்ஸ் தட் திருஷ்யத்யும்னன் என்ன சொன்னாலும் வந்து இப்போ கரெக்டு தான், வேறு யாரும் இல்லை இப்போ ரெடியாக கேட்குறதுக்கு. அக்ரூர், திருஷ்யத்யும்னன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லைக் தேர்ந்த மக்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, கிருஷ்ணன் இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் க்ரூரருங்கிறது அவர் இன்னும் திருஷ்யத்யும்னனோட பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருப்பார்ல, அப்போ அவருக்கு ஒரு ப்ரில்லியண்டான ஐடியா தோணலையே அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார் த சேக் ஆஃப் லைக் ஃபிக்ஷன், லைக் திருஷ்யத்யும்னன் புட்ஸ் ஃபோர்த் லைக் ஆல் தி ப்ரில்லியன்ட் பாயிண்ட்ஸ், ஆல் தி லைக் வெரி வெரி எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதனாலேயே அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே சொல்லப்படுற முக்கியமான விஷயம், வஞ்சகர் பிறரையும் வஞ்சகராகவே எண்ணுவர். இது முக்கியமான ஒரு புள்ளின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பேசிக்கான ஒரு அப்சர்வேஷன் தான். லைட்டாக கெட்டவன் கூட கொஞ்சோண்டு தன்னை மாதிரியே இருக்கிறானோ அப்படின்னு சந்தேகம் இருந்தால் கூட அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி நீ நானும் கூட்டு சேரலாமா அப்படின்னு கேட்பான். ப்ளஸ் இங்கே சததன்வா எந்த அளவுக்கு கிருஷ்ணனை தனியாக விட முடியுமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணனை தனியாக விடுறதுக்கு தான் பார்க்குறான். ஸோ இஃப் அக்ரூரர் அண்ட் கிருதவர்மன் ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் கேங் கம் ஹியர், தென் வில் பி a big success. ஸோ அது நடந்ததுன்னா அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடவே மாட்டான். அந்த ஆசை காட்டி தூண்டில் போடுறது இருக்குல்ல, அது மாதிரி தான் இது ஆக்சுவலாக. ஸோ லைக் ஹீ இஸ் ஜஸ்ட் ஷோயிங் தட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை தூண்டி விடுறது இருக்குல்ல. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா காசு இருக்குது, மதம் இருக்குது, லைக் அக்கறை இருக்கிறது கவர்மெண்ட் இருக்கா, எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. ஸோ இட் வில் பிகம் அ ஸ்ட்ராங் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் தான் வஞ்சகங்கிறதுனால பிறரையும் வஞ்சகராக எண்ணுவது தான் ரொம்ப ரொம்ப இயல்புன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே மாட்டாங்க டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் அனதர் வஞ்சகர், ரைட்? ஸோ அவள் விழிகள் சிவந்து கலங்கியிருக்க மூச்சில் உடல் காற்று உழைக்கும் படகுப்பாய் போல் அசைந்தது. படகுப்பாய் என்ன அசைந்தது? அது ஒரு சின்ன ஓமை, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஒரு போருக்கென நெடுநாள் காத்திருந்தார்கள் போலும் என்றான் திருஷ்யத்யும்னன். ஆம், அக்ரூராவது அரசு சூழ்தலில் தன்னை ஒவ்வொரு நாளும் இளையாதவருக்கு முன்னால் நிறுத்தி கொண்டிருக்கிறார். கிருதவர்மன் எளியதோர் காவல் வீரனாக மாறிக்கொண்டிருந்தான். இப்போர் இருவரையும் வீரர்கள் என அவர் முன் நிறுத்தும் என்றான். அக்ரூருக்கு இணையாக தானும் ஆனதை போல்
கிருதவர்மன் எண்ணுவதை அவர்கள் அமர்ந்திருப்பதிலேயே காண முடிகிறது. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக ஒரு படகுல வராங்க. முன்னாடி போகிறது வந்து அக்ரூரும் கிருதவர்மன். அவங்களுக்கு தான் இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ அவங்க போயிட்டு சதன்வாட்டை போய் பேச போகிறாங்க. சேமந்தங்க எடுத்தது வந்ததுக்கப்புறம் தான் போரே ஸ்டார்ட் ஆகும் போது இவங்க வந்து தே ஹேவ் டு லைக் சேஃப் கார்ட் திஸ் லைக் அனதர் படகு. பட் இந்த இடத்துல எகெயின் ஒரு இலக்கியத்தோட வேலை என்ன? அந்த போகிற பாதைகளில் லைக் எப்படியெல்லாம் ஒரு மைண்ட் ஆப்ரேட் ஆகுது அதை பற்றி சொல்லணும்ல. என்ன மாதிரி விஷயங்கள், அக்ரூர் யார், கிருதவர்மன் யார், அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிற அந்த போஸ்டரை வச்சே லைக் சில உடனடிகள்லாம் கண்டுபிடிக்கப்படுதில்ல. ஸோ லைக் திஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு அழகான ஒரு ப்ளே இது பண்ணுற ஒரு அழகான கமெண்ட்ரி படிக்கிற மாதிரி இருந்தது. அக்ரூரை பற்றியும் கிருதவர்மனை பற்றியும் இவங்க அடிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் கமெண்ட்ரி. ஸோ ஒரு இலக்கியத்துக்கு ஒரு கமெண்ட்ரி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு கமெண்ட்ரி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கமெண்ட்ரி. ஒரு ஷார்ட் கமெண்ட்ரி போயிட்டே இருக்கு. அக்ரூர் எப்படி, கிருதவர்மன் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் இங்கே ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணி வச்சேன். பின்னாடி அதே கான்செப்டில் திரும்பவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு கணமும் கிருஷ்ணன் முன்னாடி தன்னை வேலிடேஷன் தேடிக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அக்ரூருக்கும் சரி கிருதவர்மனுக்கும் சரி. அக்ரூருக்கும் சரி, ரொம்ப வயசானவராக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அக்ரூரர் இன்னும் இளையாதவனுக்கு முன்னாடி வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட்டை தான் திரும்ப சாத்தியம் திருஷ்டியம்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அக்ரூருக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்குது. தன்னை வந்து ஒரு அரசு சூழலில் ஒரு மிகப்பெரிய ஆள்னு இளையதானுக்கு முன்னாடி தன்னை வேலிடேஷன் வாங்கிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு நிறையா இருக்குது. பட் ஆனால் லைக் கிருதவர்மனுக்கு அதுக்குள்ள எளிய காவல் வீரனாக மட்டும்தான் இருக்கா. இது இந்த போர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் உட்காந்துருக்கிற லைக் இதுவே போஸ்டரே வந்து இட்ஸ் ஆஸ் ஈக்குவல் டு அக்ரூர் அப்படின்னு நினைக்கிறதுல. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் லைக் அந்த வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட்டை ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டுது. பட் அட் த சேம் டைம் லைக் தேர் இஸ் அனதர் பேராகிராஃப் விச் ஐ நோட்டட். அதுவுமே டேரெக்டாக அந்த வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட்டை வந்து பேசுது ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு விதத்தில் நம்ம மனசில் ஒரு ஹைரார்க்கி நம்ம வச்சிடுறோம். லைக் ஆர் சமூகமாக உண்டமைக்கிற ஒரு 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 ஹைரார்க்கி, இல்லை கார்பரேட்லேயும் ஒரு ஹைரார்க்கி, எந்த ஒரு ஹைரார்க்கிலையுமே அது சொசைட்டல் கான்ஸ்ட்ரக்டாக இருக்கலாம், நமக்குள்ளே நாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கான்ஸ்ட்ரக்டாக கூட இருக்கலாம். அது எப்படின்னு தெரியாது. இலக்கியத்தில் எடுத்துனோம். இப்போ நான் ஜெயமோன்ட்ட வந்து ஒரு பேர் வாங்கணும்னு நினைக்கிறதே வச்சுக்கோங்க. அந்த வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட்டுங்கிறது போகாது நினைக்கிறேன். இப்போ கார்பரேட்லாம் எவ்வளோ தான் எனக்கு என்னுடைய பாஸோட பாஸு இல்லை அந்த சூப்பர் பாஸ்லாம் பிடிக்கல அப்படின்னாலும் அந்த ஆள்கிட்ட ஒரு வேலிடேஷன் கிடச்சா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது வேறு விதமாக. என்ன தான் வந்து அப்பா அம்மாவை நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டாலும் அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஒரு வேலிடேஷன் நம்மளுக்கு முக்கியம். ஏதோ ஒரு ஹைரார்க்கி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஹைரார்க்கியில் ஒருபடி மேலே இருக்கிறவங்ககிட்டேருந்து ஒரு வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. Irrespective of age, irrespective we like or not, irrespective we are like so தீவிரம் or not in that particular field, like irrespective we have any connection with that particular person or not, doesn't matter. Like we seek validation from one step above அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைரார்க்கிக்கல் மைண்ட் செட்னால உண்டாக்கக்கூடிய அந்த வேலிடேஷன் மைண்ட்ஸ் லைக் சீக்கிங் மைண்ட் செட்டு உண்டாகுது நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்கிறத நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக சாத்தியகி ஒவ்வொருவரும் போரை உள்ளத்தால் தொடங்கிவிட்டனர் என்றான். ஆம், போருக்கு செல்வது என்பது போரை விட எழுச்சியூட்டும் நிகழ்வு. அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இதற்குள் 11 முறை போரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் என்றான் திருஷ்டித்யும்னன். இந்த லைன் படிக்கிறப்போ எனக்கு ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஜாலியாக போருக்கு போவாங்கல்ல. ஸோ பட் தட் மூவி டாக்ஸ் அபவுட் டோட்டலி அவ்வளோ ஜாலியாக போருக்கு போகிறாங்க தான் பின்னாடி வந்து அந்த போரை எப்படா முடியும்னு காத்துட்ருப்பானுங்க. ஸோ இட் டோட்டலி டாக்ஸ் அபவுட் தட் ஐரனி ஆஃப் தட் மைண்ட் செட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே இது டோட்டலாக வேறு விஷயம் பேசுது. பட் எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்து ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஏன்னா பிகாஸ் even though it talks totally different thing. ஏன்னா இவங்கெல்லாம் போருக்காகவே இருக்கணும், போருக்காகவே வெயிட் பண்ண ஆட்கள். அங்கே இருக்கிறவங்க போர்னா என்னன்னே தெரியாமல், ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேருந்து போர்னா என்னன்னே தெரியாமல், ஆனால் போருக்கு கிளம்பக்கூடிய அந்த கிளர்ச்சியூட்டும் அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அப்படி பார்க்குறப்பெல்லாம் சந்தோஷமாக வந்து மக்களை கொல்றதுக்காக போவாங்க, போருக்கு போவாங்க. ஸோ தட் டாக்ஸ் அபவுட் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். பட் அந்த சீன் மட்டும், அந்த போருக்காக கிளம்பக்கூடிய அந்த மனநிலை மட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி மனநிலை தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக irrespective of totally different ideologies and totally different expectations from both creations, தங்கள் உலகத்தில் இதற்குள் 11 முறை போரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் என்றான் திருஷ்டித்யும்னன். ஸோ அந்த எழுச்சியூட்டும் நிகழ்வு, ஏன்னா அவனுக்கு தான் தெரியுது எல்லாமே, திருஷ்டித்யும்னன் தான் தெரியுது. ஏன்னா சாத்தியக்கு முதல் முறை போர் அது திரும்ப சொல்லப்படுது. இது என்னோட முதல் போர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாத்தியகி ஒவ்வொரு நாளும் தன்னை நிறுவிக்கொள்ள ஏன் ஒரு முயல என்பதை எத்தனை சிந்தித்தும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாஞ்சாலரே.
அக்ரூரை நான் அறிந்த நாள் முதல் ஒவ்வொரு கணமும் இளையாதவரின் கண்முன் தன்னை நிறுவிக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறார். முழு உடலாலும் மண்ணுக்குள் தன்னை செலுத்த முயலும் மண்புழு அவர் என்று ஒருமுறை தனக்கு தோன்றியிருக்கிறது என்றான். வாய்விட்டு சிரித்து, நல்ல ஓமை, போதிய வெறுப்பு இல்லாமல் இது உருவாகாது என்றான் திருஷ்டித்யும்னன். இந்த இடத்துல தான் கரெக்டாக என்னோட லைக் அவனுக்கு லைட்டாக அவனுக்கு சீண்டப்படுது ஆக்சுவலாக சாத்திக்கும், இஃப் ஐம் நாட் ராங். என்ன போதிய வெறுப்பு இல்லாமல் இது உருவாகாது அப்படின்னு சொல்கிறப்போ அவன் சொன்னது ரொம்ப 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 கரெக்டான ஒரு ஒரு லைக் கான்செப்டுவலி இஸ் டாக்கிங் அபவுட் தட் வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த திரும்ப திருஷ்டித்யும்னோட ரிப்ளை நல்ல போதிய வெறுப்பு இல்லாமல் உண்மையிலே அப்படி தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இஃப் சம்மன் இஸ் ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம்மன், ஒரு ஐடலாக ஒரு பர்சன் எக்ஸ் லுக்கிங் அப் டு பர்சன் ஒய் அப்படின்னா, அதை வெளிலேருந்து காண்ற அத்தனை பேருமே அந்த பர்சன் எக்ஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்புனாலேயும் ஏதோ செய்வாங்க. ஏன்னா நாமளும் அந்த பர்சன் ஒய் மேலே ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சோஷியல் சைக்காலஜி பற்றி பார்க்கணும்னா வி ஐடென்டிஃபை வித் தட் பர்டிகுலர் கிருஷ்ணன் இளையாதவன். ஸோ சாத்திக்கு இங்கே வந்து அகெயின் அவனுக்கும் அந்த மாதிரியான ஒரு வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட் இருக்குது. கிருஷ்ணன் இளையாதவன் முன்னாடி தன்னை நிறுவிக்கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், ரைட்? இன்ஃபேக்ட் திருஷ்டித்யும்னே அப்படி இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இந்த 4 பேர், ரைட்? நினைக்கிறேன் திருஷ்டித்யும்னன், சாத்திகி, அக்ரூர, கிருதவர்மன், இந்த 4 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கேம் தான் அந்த சீமந்தகமணியை வச்சு நடக்கக்கூடிய கேம் தான் இந்த லைக் இந்த ஹோல் பிளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இடத்துல படித்தோம். அதுக்கப்புறம் அதில் சதன்வா ஒரு பக்கமும் சத்யபாமா இன்னொரு பக்கமும் 6 பேர் கொண்ட கேம் அது அப்படிங்கிற மாதிரி சத்யபாமா சொல்லுவாள். பட் இந்த 4 பேருமே வந்து கிருஷ்ணன்கிட்டையும் இளையாதவன்கிட்டையும் லைக் பேர் வாங்கணும், தன்னை நிரூபித்து கொள்ளணும் அப்படிங்கிற விழைவுள்ள ஆட்கள் தான். அதனாலேயே சாத்திகியோட மைண்ட் செட்டை இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறான், ஒரு சட்டையர் பண்ணுறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. உண்மையிலே லைக் இஃப் two people trying to look up for someone like let's say like in a person why, அந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு வெறுப்பு உண்டாகும்ல. ஏன்னா ஒரு காம்படிஷன், ஒரு பொறாமை, ஒரு ஜெலசி. நீ வேலிடேஷன் வாங்கிட்டியா, ஓகே நானும் வேலிடேஷன் வாங்கியானோ, நீ நிரூபிக்க ட்ரை பண்ணுறியா, இப்படி நிரூபிச்சு நீ என்னத்துக்கு கிழிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிக்கலான மைண்ட் செட்டோட இன்னொரு தம்பி பேசுறதுக்குல. ஸோ இட்ஸ் ஆல் அ பிரதிபலிப் ஆஃப் லைக் ஹிஸ் ஓன் லைக் பிம்பம், ஹிஸ் ஓன் லைக் கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் கரெக்டாக ரொம்ப ரொம்ப நுவான்ஸ்டாக போதிய வெறுப்பு இல்லாமல் இது உருவாகாது அப்படின்னு போகிற பக்கம் சொல்கிறது இருக்குல்ல. And that hits சாத்திகி and he got hurt. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொய் சொல்லும் பொழுது எரிச்சல் வரும், அச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லும் பொழுது தான் கோவம் வரும். ஸோ திருஷ்டித்யும்னன் சொன்னதில் ஒரு முழுக்க ஒரு உண்மை இருக்குது. சாத்திகியும் அக்ரூரர் மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இளையாதவனுக்கு முன்னாடி தன்னை நிரூபித்துக் கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உயிராக தான் சாத்திகி இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலேயே அவனுக்கு அக்ரூர் மேலே உள்ள லைக் தன்னையே பார்க்குற, தன்னுடைய கேரக்டர் பிரதிபலிக்கிற அக்ரூருடைய சோலை அவன் வந்து அவ்வளோ உதாசீனப்படுத்துகிறான், அவ்வளோ தரம் தாழ்த்தி பேசுகிறான். ஆனால் நீயும் அதுதான் அப்படின்னு திருஷ்டித்யும்னன் எடுத்து சொல்லும்பொழுது உள்ளுக்குள்ள கோவம் பொறுத்துக்கிட்டு வருது. பிகாஸ் லைக் somehow he is not able to accept about himself அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஒரு முறை நடித்த நடிப்பு உண்மையாகிறது. இன்று உள் ஆழத்தில் அவன் முன்னரே விட்டிருக்கிறான். இவர்கள் தன்னை நாடி வருவது தன்னுடைய தலைமை ஆற்றலால் என்று எண்ணிக்கொள்வான். யாதவரை பெருவிழிவு கொள்பவன் விழைவுக்கேற்ப புற வாழ்க்கை தன்னை அறியாமலே மாற்றி எண்ணுகிறான். இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லாஜிக் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான புற விஷயங்கள்லாம் செய்கிறது இருக்குல்ல. ஏன்னா ரீசெண்ட்லி ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் அபவுட் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் அது இதெல்லாம். ஸோ எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அப்போ அந்த காலத்துலேருந்தே அந்த மேனிஃபெஸ்டேஷன் விஷயம் இருக்குது. ஸோ அது எப்போ இருக்கக்கூடியதா, அதுக்கு நம்ம இப்போ தான் ரொம்ப பேர் வச்சு ரொம்ப பஸ்வேர்ட் ஆக்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பெருவிழிவு கொள்பவன் விழைவுக்கேற்ப புற வாழ்க்கையை தன்னை அறியாமலேயே மாற்றி எண்ணுகிறான். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ ரீசெண்டாக ஒரு நண்பர், அவன் ஃப்ரெண்டு, அவன் வந்து யாரோ ஒரு பெரிய பொலிட்டிஷியன்ட்டுக்கு போய் கேட்டிருக்கான் எப்படி ஒரு 8 கோடியாக சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 8 இல்லை சாதாரண தம்பி, இன்னும் பெரிய எய்மோடவா அப்படின்னு சொல்கிறப்போ 100 கோடி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் கேட்டப்போ முதல்ல எழுது, நான் 100 கோடி சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னாராம். எழுத சொன்னதுக்கப்புறம் அந்த 100 கோடி இருக்கிற மாதிரி அவனை இமேஜின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்க சொன்னாராம். எக்ஸாக்ட்லி த சேம் பாயிண்ட். விழைவுக்கேற்ப புற வாழ்க்கையை தன்னை அறியாமலே மாற்றி எண்ணுகிறான். ஸோ அவ்வளோ விழைவு இருக்கிறவன் தன்னை அறியாமலே அது ரொம்ப இயல்பாக நடத்தணும். ஆனால் இங்கே அவர் சொன்னது என்னென்னா, யூ ஸ்டார்ட் லிவிங் லைக் யூ ஆல்ரெடி ஹேவ் லைக் 100 crores அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் கொடுத்துரு. ஸோ லைக் somehow feel that I don't know, I have never experienced like this. எனக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும். நம்மளுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் இல்லைன்னே நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ I don't know, like that's very interesting.
சாத்திகி, என் கால்கள் நிலை கொள்ளவில்லை பாஞ்சாலரே என்றான். திருஷத்யும்னன் புன்னகைத்தான். இக்கணம் போல என் உடலும் உள்ளமும் எழுச்சி கொண்ட பெரிதொரு தருணம் அமைந்ததில்லை. இப்போரில் இளையாதவர்க்கென நான் உயிர் தரப்பேன் என்றால் நான் விழியும் வீடு பேறு அதுவே என்றான். திருஷத்யும்னன், போருக்கு முன் தான் எப்படி இருக்க வேண்டுமென்று எண்ணாத வீரன் எவனும் இல்லை. இறக்கலாகாது என்று விழையும் உயிரின் நடுப்புகளில் ஒன்று அது. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் சாத்திக்கு பயங்கரமாக கோவப்பட்டுருவான். ஆக்சுவலி முன்னாடி கூட இல்லை, அக்ரூரை பற்றி அவன் லைட்டாக சீன்றப்ப கூட அவ்வளோ பெரிய கோவம் வராது. பட் இந்த இடத்துல நீ எப்படா நான் இளையாதவனுக்காக கொடுக்கக்கூடிய உயிரை, இல்லை இளையாதவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறத நடிப்புன்னு சொல்லலாம், அது எப்படி உயிரோட விளைவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சாத்தியக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கோவம் வரும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபார் லைக் இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஃபியூ சாப்டர்ஸ் தே ஹேவ் இன்ட்ராக்டட். ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக சாத்திக்கும் திருஷத்யும்னனுக்கும் எகெயின் அதுலேயும் ஒரு, ஏன்னா திருஷத்யும்னு தான் இங்கே தெரியும் அவன் போரை புரிஞ்சு போர்னால பாதி உயிர் போயிட்டு இடத்துல திருஷத்யும்னன் சூப்பராக சொல்லுவான். அது ரொம்ப பட்டு வந்தவன். இந்த இடத்துல தான் திருஷத்யும்னனுடைய சிச்சுவேஷனை வச்சு அவன் ரியலைஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பர்டிகுலராக வரும். அந்த இடத்துல திருஷத்யும்னன் தான் சொல்லியிருக்காங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு போர்லையும் ஒருத்தன் இறக்க தான் செய்கிறான். ஒன்று லைக் முழுசாகவே இறக்குறான், இல்லைனா என்ன மாதிரி பாதி இறக்குறான் அப்படிங்கிற மாதிரி திருஷத்யும்னன் சொல்லுவான். தட்ஸ் அ வெரி வெரி லைக் பியூட்டிஃபுல் பாயிண்ட். அதை நான் நோட் பண்ணல, பட் ஆனால் ஞாபகம் இருக்குது. ஆனால் போருக்கு முன் தான் எப்படி இறக்க வேண்டும் என்று எண்ணாத வீரன் எவனும் இல்லை. இறக்கலாகாது என்று விழையும் உயிரின் நடிப்புகளில் ஒன்று அது. இது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் லைக் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது நடந்துச்சு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஓகே, நாம அது நடந்துச்சுனாலும் பரவாயில்ல, இப்படி தான் நம்ம மைண்ட் இருக்கணும். ஸோ தட் லைக் வி won't get shocked, we won't get surprised when that bad thing happens. ஸோ அது பேட் திங்கை நம்ம எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்க முடியுமோ அதுக்கு முன்னாடியே கற்பனை பண்ணி வில் ப்ரிப்பேர் அவர் மைண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி சொன்னாலும், அப்படி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணாலும் அது மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சென்டிமெண்டல் லாஜிக்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதாரண மானுட இயல்பை, ஒரு மானுட விளைவை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் த மைண்ட் ஃபார் சம்திங் ஒர்ஸ்ட் தட் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறது ஒரு போர் சமயத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடாது. போர் சமயத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடாது, தான் இறந்து போகிறது. அது திரும்ப நடிச்சு பார்க்கறதுனால மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஹவ் லைக் ஐ see it. அண்ட் இதை சொன்னோட தான் சாத்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடுத்தடுத்து சீக்கிரம் அந்த போர்க்காட்சி முடியும் நான் நம்புகிறேன். எப்படி முடியும் லைக் யார் இந்த சீமந்தகமணி கடைசியில் அதை வச்சு நடக்கக்கூடிய அந்த நாடகம் இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாடகம், இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய விஷயம். எகெயின் அக்ரூரர், சாத்தியகி, ஏன் கிருதவர்மன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருஷத்யும்னன் வந்துடும் நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ட்ரைங் டு ப்ரூவ் தெம்செல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யாதவன், இளையாதவன் இஸ் பிகமிங் த சென்ட்ரல் பாயிண்ட். அண்ட் தட் சென்ட்ரல் பாயிண்ட் is moving towards Siyamandagam right now. So they're forgetting, or like they are lacking that pure spiritual mindset which Satyabhama had earlier. Satyabhama like சாதாரண ஒரு ராசியாக வந்து உட்காந்துருக்கா. ஸோ இட்ஸ் a conflict between two different வேர்ல்டு நான் நம்புகிறேன். ஒன்று டோட்டலி ஒரு உலகியல் வேர்ல்டு, சீக்கிங் வேலிடேஷன், சீக்கிங் லைக் சீமந்தகமணி தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இன்னொரு பக்கம் இந்த whole and whole I just like only Krishnan, எப்படி லைக் ஜாம்பவதி இருக்கா அதை மாதிரி. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த கான்செப்ட் நினைக்கிறேன். ஐயோ 33 நிமிஷம். ஓகே.